மக்களுக்காக அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று காவல்துறையினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 621 உதவி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் 129 தீயணைப்பு துறையினர் ஆகியோருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அதன் பின்னர் பேசிய அவர், காவல்துறையில் பணி கிடைத்தவர்களுக்கு இனிதான் பொறுப்பும் சமூக கடமையும் தொடங்குவதாக கூறினார். பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் என்ற நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். காவல்துறை பொதுமக்களின் நண்பன் என்பதை செயலில் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், தங்களுக்குள்ள அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக காவல்துறையினர் பயன்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். காவலர் பணி மனித நேயத்தோடு இணைஞ்சது. வீரத்தின் அடித்தளம் எது தெரியுமா? அன்புதான். அதே போல இன்னொரு பக்கம், எங்கேயோ ஒரு காவலர் தப்பு செஞ்சாலும் ஒட்டுமொத்த துறை மீதும் மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை அது பாதிக்கும். அதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாக செயல்படுவீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்கிறது வெறும் வார்த்தையாக இல்லாமல், வெறும் வாசகமாக இல்லாமல், ரியாலிட்டியில் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும். காவலர்னால் மக்களுக்கு காட்சிக்கு எளியவர்களா கனிவாக நடந்துக்குங்க. உங்களுடைய உறுதி செய்கிற வேலையில் தெரியணும். இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். புகார் கொடுக்க வரவங்ககிட்ட மரியாதை, புன்னகை, அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும். அந்த கேரக்டரை காட்டுங்க. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையாக கையாளணும்.